ஹாய் ப்ரோஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்? நம்ம மைன் கிராஃப்டில் ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் நமக்காக காத்துட்டு இருக்கு. அந்த கொஸ்டின்ஸ் நம்ம இப்போ ஆன்சர் பண்ண போகிறோம். ஸோ மேக்ஸிமம் மார்க் 70% எடுத்தால் தான் நம்ம பாஸ். ஓகே கைஸ், வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். கொஸ்டின்ஸ்க்கு ஒன்று ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிடும். வெல்கம் டு கார்னர் தமிழ் கேமிங் 30 days மியூசிக். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. Super fans, can you score 70%? It's the amazing Minecraft. You will never answer different easy, hard, or impossible questions about mobs, crafting, materials, and worlds of Minecraft. Okay? Easy. Papa, எப்படி What is not called Ender Dragon set first? நாச்சுனா மொதல் எண்டர் ட்ராகனை என்னன்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. ஊகா பூகாவா, எண்டர் ட்ராகனா, ரெக்வயர் குவெண்டாபாவா, குல்லியா? அதான் ரெக்வயர் குவெண்டாவா தெரில என்னது. நாச்ச மொதல் எண்டர் ட்ராகனை மொதல் என்னான்னு சொல்லி கூப்பிட்டாங்க. என்னன்னு சொல்லி கூப்பிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு எண்டர் ட்ராகனாக தான் இருக்கும். சாம்பார் ஆப் எனக்கு ரெக்வயர் குவெண்டாவா என்னடா அது? மைன்கிராஃப்ட் போய் நம்ம தெரிஞ்சுக்க நிறைய இருக்கு போடுங்க. ஃபஸ்ட்டு நாச்சு ட்விட்டர் ரெக்வயர் குவெண்டா. ஓ ட்வீட்டரு. ஓ ஓகே. அதாவது மைன்கிராஃப்ட் ஃபஸ்ட்டு வரல ரெக்வயர் குவெண்டாபான்னு தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அதுக்கு எண்டர் ட்ராகன் பேரை மாற்றிருக்காங்க. அண்ட் ஆஃப்டர் சம் டேஸ் சம்மன் சேஞ்ச் அது நேம் டு எண்டர் ட்ராகன். ஓகே ஓகே. யாரும் அதுக்கு எண்டர் ட்ராகன் பேரை மாற்றிருக்காங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு வச்ச பேர் ரெக்வயர் குவெண்டாபா. யாரா அதுக்கு நான் பேர் வைக்கிறீங்க சாமி? அடுத்த போவோம். What did creepers used to do in the 2009 version? Creepers பொழுதுனைக்கு என்ன வெடிக்க தான் செய்யும். Saying hello, exploding near you, jump to you, then explode when they die. அதாவது க்ரீப்பர் வந்து நம்ம பக்கத்தில் தான் எப்படி வெடிச்சிடும், அதுவும் சேர்ந்து செத்துறோம். சேயிங் ஹலோ டே. ஏன்னா கொஸ்டின் கேட்ட உனக்கு சூப்பர் தான். உனக்கு சேயிங் ஹலோ சொல்கிறதுக்கு எந்த மாப்பிள்ள நமக்கு இருக்குது? எக்ஸ்ப்ளோடிங் நியர் யூ. ஆமாம், பக்கத்தில் வெடிக்கும். எக்ஸ்ப்ளோடு வென் தே டை. இது ரெண்டில் ஏதாச்சும் எக்ஸ்ப்ளோடிங் நியர் யூ. ஐயோ எக்ஸ்ப்ளோடிங். ஆமாம், இதை கொடுத்து முத்திரியாக மறந்துட்டேன். ஆக்சுவலி தே டிட் நாட் தட். தே ஹிட் யூ பை ஜம்பிங் அண்ட் வென் யூ கில்டு தெம் தே எக்ஸ்ப்ளோடு. ஓகே, எக்ஸ்ப்ளோடிங் நியர் யூ அதாவது எக்ஸ்ப்ளோடு வென் தே டை. அவ்வளோதான், இதுதான் ஆன்சரு. நம்ம தெரிஞ்சுக்கிட்டது நிறைய இருக்குங்க. பட் ஈஸியான கொஸ்டினுக்கே தப்பு விட்டுருக்கு பார்த்தீங்களா? விச் ஒன் இஸ் த செகண்ட் ஆடட் மாப் டு மைன்கிராஃப்ட்? செகண்ட் ஆடட் மாப்பா? செகண்ட் ஆடட் மாப் என்ன ஸ்கில்ட்டான்? ஐயா வரது இலூஷனரி. யாரா இலூஷனரு? தெரியாது எனக்கு. த செகண்ட் மேப் தட் வாஸ் ஆடட் இன் டு த கேம் வாஸ் த இலூஷனர் விச் இஸ் எ வில்லேஜர் மாப் தட் இஸ் எக்யூப்டு வித் எ bow and arrow. ஓ பில்லேஜர்ஸா? அது இங்கே பில்லேஜர்னு போட்டாலே போதுமேடா. அட பாவி மக்கா. இலூஷனர்ஸ் ட்ரெஸ் தான் வித்தியாசமாக இருக்கேன். இவங்க உங்களுக்கு உங்கள் பேஸ்க்கு யாராச்சும் வந்திருக்காங்களா? வந்த கமெண்ட்டில் போட்டு விடுங்க எத்தனை பேர் பேஸ்க்கு வந்திருக்கான்னு பார்ப்போம். What is the difference of the old and new Steve? New beard, narrower face with new haircut, wider face. New beard அதாவது தாடி, கொஞ்சம் தாடி கொடுத்துருப்பாங்க. நேரோ ஃபேஸ் அது கொஞ்சம் ஒரு மாதிரியான ஃபேஸு. நியூ ஹேர் கட், வைடர் ஃபேஸ். எனக்கு தெரிஞ்சு நியூ பியர்டாக தான் இருக்கும். கரெக்டு. இந்த நியூ வெர்சஸ் மோஜாங் ரிமூவ் த பியர்டு. ஆமாம், பியர்ட் நியூ பியர்ட் அதாவது லைட் பியர்ட்னா இந்த எனக்கு வந்துட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி. ஸோ ஓகே, நியூ பியர்ட் தான் கரெக்ட் ஆன்சர். ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணிக்கலாம். 3 கொஸ்டின் போட்டு விட்ருக்கோம். அடுத்து, ஹவு மெனி பிளாக்ஸ் கேன் யூ ஜம்ப் இன் மைன்கிராஃப்ட்? எனக்கு தெரிஞ்சு 2 5. 5 பிளாக் கிட்ட தாண்ட முடியுமா? இது ட்ரீம் தானே. ட்ரீம் தாண்டிருக்காரு அப்படி. 5 பிளாக் தாண்ட முடியுமா? எனக்கு தெரிஞ்சு 2 தான். காலில் கூட நான் மைன்கிராஃப்ட் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கையில 2 பிளாக் தான் தாண்டேன். எப்படியும் யூ கேன் ஜெக் மேக்ஸிமம். மேக்ஸிமம் 5 பிளாக்ஸ் கிட்ட தாங்க முடியும். ஓகே, 4 கொஸ்டின் தப்பு விட்டோம். ஹவு கேன் யூ மேக் இ கிளேசரி டெரக்கோட்டா? குக்கு டெரக்கோட்டா, புவர் வாட்டர் ஆன் டெரக்கோட்டா, புட்டு டெரக்கோட்டா ஆன் ஃபயர், புவர் லாவா ஆன் டெரக்கோட்டா. எனக்கு இது எப்படி பண்ணணும் தெரியாதே. கிளேஸ்டு டெரக்கோட்டா, கிளேஸ் குக்கு டெரக்கோட்டாவா? எஸ் கரெக்ட். யூ ஹேவ் டு குக் இட் டு குக் டெரக்கோட்டா. ஓகே, ஏதோ ஒன்று நம்ம இதை எப்படி செஞ்சுட்டு நம்ம கற்றுக்கிட்டோம். ஓகே, ஒரு கூட்டாமல் கற்றுக்கிட்டா நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டோங்க.
பட் நம்ம ஃபெயில் ஆக ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கிட்டே வரோம் பார்த்தீங்களா, அதுதான். ஹவு மெனி லெவல்ஸ் டஸ் ஏ பீ ஹைவ் ஹேவ்? பீ ஹைவ் ஹவு மெனி லெவல்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தெரில எனக்கு. சரி, ஓகே. இப்போ நம்ம ஒரு கொஸ்டின் தப்பாக ஆன்சர் பண்ணோம், சரியாக ஆன்சர் பண்ணால் ஒரு விஷயம் நம்ம கற்றுக்க போகிறோம். ஆனால் நம்ம வந்துட்டு இங்கி பிங்கி பாக்கி போடுவோம். இங்கி பிங்கி பாங்கி ஃபாதர் அஸ் அ டாங்கி பை பாங்கி பை இங்கி பிங்கி பாங்கி அடங்கொக்கா மொக்க. இட் ஹாஸ் 5 லெவல்ஸ். ஓகே சார். இப்போ நம்ம இன்னொரு விஷயம் கற்றுட்டோம். இப்போ நம்ம 5 தான் அது. பற்றி 5 கொஸ்டின் நம்ம தப்பு விட்ருக்கோம். ஓகே, அடுத்து போவோம். விச் ஒன் இஸ் இந்த பிரேக்கபிள் பை எண்டர் டிராகன்? பெட்ராக்கு. என்னதே? பெட்ராக்க அப்போ ஸ்டீவால மட்டும் பெட்ராக் உடைக்க முடியும், எண்டர் டிராகனையும் உடைக்க முடியுமா? அது சரி. இப்போ பெட்ராக் உடைக்க முடியாதடா, அது பெட்ராக் இருந்தாலும் நான் பறந்து வரும். இல்லை, எனக்கு புரியல. என்ஸ்டோன் அப்சிடியன் பெட்ராக் ஆர் பிளாக்ஸ் cannot be destroyed by எண்டர் டிராகன். ஓ, ஓகே. என்ன கேட்டிருக்காங்க? விச் ஒன் இஸ் இன்ட்டு பிரேக்கபிள் பை எண்டர் டிராகனே எதாலும் உடைக்கப்படலை, எது உடைக்கப்படாத பிளாக்னு கேட்டிருக்காங்க. அப்போ பெட்ராக்கு அப்சிடியன்லாம் உடைச்சிருக்கு, அது ஓடுற பெட்ராக்கு அப்சிடியனும் இருக்கு. என்னடா அது ஓடுறதுக்கு இன்ஸ்டோன் மட்டும் தானடா. விச் மாப் டசன்ட் டேக் ஃபால் டேமேஜ்? விச்சு, கேஸ்ட்டு, மேக்மா கியூபு, ஸ்னோமேன். கேஸ்ட்டு பறந்துக்கிட்டே தான் இருக்கும், ஆனால் அதுதான். என்னடா அது? மேக்மா கியூப்ஸ் கரெக்ட். ஆனால் ஆமாம், ஃபால் டேமேஜ் தான். அது எவ்வளோ தூரம் அது மேக்மா கியூபு. ஆமாம், ஸ்லைம் மாதிரி தானே இருக்கும் அதுவும் பார்க்க. பட் அது இங்கே தான் இருக்கும், நெதர் வேர்ல்டில் தான் இருக்கும். அது கூச்சு அது ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும் அப்படி பார்க்க. வாட் டு வி நீட் டு மேக்கிங் ஏ லீடு? இது ஈஸி தான். இங்கே எங்கே ஸ்ட்ரிங் ஏதோ ஒன்று இருக்குமே, ஸ்ட்ரிங் அண்ட் ஸ்லைம் பால். அதே தான், ரொம்ப ஈஸி. ஸ்ட்ரிங்கு ஸ்லைம் பால் இருந்தால் நம்ம அதை முடிச்சிடலாம். இப்போ நம்ம எவ்வளோ எத்தனை கொஸ்டின் ஆன்சர்? 3 கொஸ்டின் தான் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கோம். 3ல் 7 தப்பு போச்சு. அது சரி. ஹவு கேன் யூ கெட் எ க்ரையிங் அப்சீடியன் இன் அதர் ஃபோர்ட்ரஸ் just like a normal obsidian, trading with the piglins, mining a lower level in nether? இப்போ வரையும் நம்ம க்ரையிங் அப்சீடியன் வந்துட்டு நம்ம கரெக்டாக செஸ்ல தான் இருக்கும் எப்படியும். அதனால என்னடா அது? க்ரையிங் அப்சீடியன் இஸ் அன் அப்கமிங் பிளாக்கா? only available in the nether update snapshots. It is a decorative block that used to create respawn anchors. It is currently only obtainable through trading with the piglin, ruined portals and bastion remnants. முடியல. அடுத்து, which armor is better, gold or leather? ஈஸி, கோல்டு. என்னடா கோல்டுன்னு டைமண்டை காட்டுறீங்க? when was Minecraft officially released? என்ன 2009? அது கூட தெரியாமல் இருக்கும். அஃபீஷியலி ரிலீஸ்னா 2011. பீட்டா ஆல்ஃபாவை 2009 லான்ச் பண்ணாங்க. பட் அஃபீஷியல் ரிலீஸ் ஆனது 2011. which one is the rarest ore in Minecraft? மைன்கிராஃப்ட்ல ரேரான ஓர் எது? எமரால்டு. ரொம்ப தூரம் தோணா தான் கிடைக்கும். பட் எமரால்டு மேக்ஸிமம் வந்துட்டு எங்கே இருக்கும்? எமரால்டு மேக்ஸிமம் வந்து மைண்ட் ஷாஃப்ட் அந்த இடத்துல தான் இருக்கும். வாட் யூ வியர் டு லுக் அட் எண்டர்மேன் வித்தவுட் ப்ரூவோக்கிங் ஆன அட்டாக்? ஓகே, தெரியாமல் ஜாம்பி கட்டி பண்ணி விட்டேன். பம்கிங் எதையா? வாட் இஸ் த நியூ என்சான்மெண்ட் இன் மைன்கிராஃப்ட் நெதர் அப்டேட்? சோல் ஸ்பீடு, டெத் ஸ்ட்ரைடரு, சோல் ஃபாஸ்ட்டு, ஃபெதர் ஃபாலிங். ஃபெதர் ஃபாலிங் எனக்கு தெரிஞ்சு கேஸ் அனுப்பிட்டாங்க. சோல் ஃபாஸ்ட்டு தான் அனுப்பி. சோல் ஸ்பீட் ஆகும். டேய், ரெண்டுத்துக்கு என்னடா? இல்லை, நான் கேட்குறேன், ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்? ஃபாஸ்ட்டுக்கு ஸ்பீடுக்கும் யாருக்காச்சும் தெரியாத கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. One of the new addition in with the update with the soul speed enchantment, which can be read in the player's journey through the new Netherlands. Okay. Who is Hero Brain? சென்டரில் இருக்கிறவன் ஸ்டீவ் வித் ஒயிட் ஐஸ், நாட்ஸ் பிரதர், பேட் நாட்ஸ், நாட்ஸ் சன்னு, ஸ்டீவ் வித் ஒயிட். முதல்ல நாட்சி யாரா? Hero Brain is a Notch's big brother somehow embedded into Minecraft. நாட்சா? யாரா அது நாட்சு? இருங்க போட்டு பார்ப்போம். NOTCH நாட்ச் மைன்கிராஃப்ட்.
மார்க்கஸ் பர்சன் நாச் இஸ் கிரியேட்டர் ஆஃப் மைன்கிராஃப்ட். ஓ மைன்கிராஃப்ட் கிரியேட்டரா? ஓ ஓகே 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 ஓகே. நாட்ஸ் டெட் பிரதர். அப்போ ஹீரோ பெரியன் வந்துட்டு யார் இப்போ கேமில் பார்த்த வரையும் எனக்கு ஞாபகம் இல்லை. அது மோட் மாதிரி தான். அப்படி அது வந்துட்டு ஒரு மோட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் நிறைய பேர் வந்துட்டு நான் ஹீரோ பெரியனை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம ஒன்றால் இதே இந்த மித் மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை நம்ம ஃபஸ்ட்டு பண்ணுவோம் கொஞ்ச நாளில். ஓகே அடுத்து போவோம். நாட்ஸ் பிரதர். ஓகே. வாட் இயர் டிட் மைன்கிராஃப்ட் 1.15 கம் அவுட்? 2015. அடங்கோக்கா மொக்க. த ஃபர்ஸ்ட் ரிலீசஸ் புசி பீஸ் மீஸ் மேஜர் அப்டேட் ஜாவா எடிஷன் ரிலீஸ் ஆன் December 10, 2019. ஓகே சார். கொஞ்சம் யோசிக்கணும் நம்ம. வாட் இஸ் ஸ்டாக் மீன்? 64. அவ்வளோதான். இது கூட தெரியாமல் இருக்கும். விச் வெர்ஷன் ஆஃப் மைன்கிராஃப்ட் இஸ் த ஓல்டஸ்ட்? ஜாவா, பிஇ, எஜுகேஷனல், எக்ஸ்பாக்ஸ் 360. மைன்கிராஃப்ட் வந்துட்டு முதல்ல ஜாவா தான் லான்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் பெட்ராக் லான்ச் பண்ணாங்க. ஜாவா. Yes, correct. At first Minecraft was released in the Java program language. Yes. What does this code do? / give a Minecraft hug 64. Nothing. Give hugs to all players. Give hugs to 64 players. Give hugs to a player. இப்போ யார்கிட்ட நம்ம ஹக் வாங்குவோன்னு தான் நான் கேட்குறேன். நத்திங். அடங்க உக்கா முக்க. Creeper is a wrong creation of cow, pig, Alex, chicken. அது யாருங்க ஆலெக்ஸு? அதாவது ராங் கிரியேஷன். இப்போ கவ்வா இல்லை, பிக்கும் கிடையாது, சிக்கன், ஆலெக்ஸ், கவ் பிக்கு. ஐயோ பிக்கு முதல் இப்படி தான் இருக்கா? ஓகே. Notch wanted to add the pig in Minecraft, but his coding got messed up, so he decided to create the creeper. Okay. அதாவது மைன்கிராஃப்ட் ஆல்ஃபாவோட பிக் இப்படி தான் இருந்திருக்கு, க்ரீப்பருக்கு பதிலாக. அதுக்கப்புறம் தான் க்ரீப்பரை மாற்றிருக்காங்க. ஓகே, இந்த விஷயத்தை நம்ம கற்றுக்கிட்டோம் இன்னைக்கு. நம்ம டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகிட்டோம். வாட் இஸ் த மோஸ்ட் டியூரபிள் அண்ட் பவர்ஃபுல் மெட்டீரியல் இன் மைன்கிராஃப்ட்? எதிரிட்டு that is the newest and most powerful durable material in Minecraft. இது தெரியாமையா இருக்கும். எதோ மார்க் வாங்கியிருக்க போகுது. Which version has the most to mods? latest version 1.5 இது ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று. அடங்க இதை தாண்ட கொடுக்க வந்தேன் அப்போதான். ஐயோ F2க்கு வந்துட்டு நான் ஸ்க்ரீன்ஷாட்டு அவ்வளோதான். F2 கிட்ட ஸ்க்ரீன்ஷாட் ஆஃப் த கேம் அதுதான். காலா இன்னும் 4 கொஸ்டின் தான் இருக்குது. How many days Minecraft created in? 186. Okay, 186 தான் கரெக்ட் ஆன்சர். இட்ஸ் ஃபர்ஸ்ட் வெர்ஷன் ஆஃப் Minecraft was created in 6 days. Isn't it unbelievable? அதான் ஃபர்ஸ்ட் வெர்ஷன் ஆஃப் Minecraft 6 நாள் முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 186க்கு வரையும் அதுக்கு அப்டேட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட். In which night does the slime spawn the most? ஸ்லைம் அது மேக்ஸிமம் எங்கள் ஜங்கிளில் தான் ஸ்பான் ஆகும். ஜங்கிள் நான் 3 எப்படி இருக்குன்னு தெரியாதுடா. நியூ மூன் நைட்ஸா? இங்கி பிங்கி பாங்கி பவுடர் ரசல் டாங்கி பை பாங்கி பை இங்கி பிங்கி பாங்கி. ஃபுல் மூன் நைட்ஸ். ஓகே. மோஸ்ட் அவர் ஃபுல் மூன் நைட்ஸ் அண்ட் அவர் ஆன் நியூ மூன். ஓகே, இந்த விஷயத்தை நம்ம கற்றுக்கிட்டோம். ஹவு மச் எக்ஸ்பி டஸ் த எண்டர் ட்ராகன் ட்ராப் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் டைம்? என்ன 12,000? குருட்டாம்பு கிளாஸில் சுட்டு கரெக்டாகிடுச்சு. இந்த எண்டர் ட்ராகன் gives off totaling 12,000 XP at the first time a player kills it 500 XP the next times. ஓகே, இன்னும் 2 கொஸ்டின் தாங்க இருக்குது. பரவாயில்ல, நம்ம கரெக்டாகிட்டே வரோம். வாட் இஸ் த ஹைட் லிமிட் ஆஃப் பில்டிங் இன் மைன்கிராஃப்ட்? எனக்கு தெரியாதே. வாட் இஸ் த ஹைட் லிமிட் ஆஃப் பில்டிங் இன் மைன்கிராஃப்டா? 256 பிளாக்ஸா? 265. ஓகே, 265 பிளாக்ஸ் தான் லிமிட்டா? ஓகே. வாட் இஸ் த ஃபாஸ்டர் பிக்காக்ஸ் வித்தவுட் என்சாட்மெண்ட்? நெதரிட்டு கோல்டு தான் ஃபாஸ்டஸ்ட் பிக்காக்ஸா? ஆமாம், சீக்கிரம் வீக்கானதுங்க. நான் வந்துட்டு மைன்கிராஃப்டில் வீக்கான பிக்காக்ஸ்னா கோல்டு தான் கேள்விப்பட்டிருக்கேன், பட் நான் யூஸ் பண்ணதில்லை. நம்ம ரிசல்ட் என்ன அது பார்ப்போம். அடங்கோ. யுவர் ஸ்கோர் இஸ் 13 of 30. பாஸ் கூட ஆகலைங்க நம்ம.
சரி ஓகே, நம்ம அடுத்து இந்த மாதிரி என்ன குவிஸுக்கு அடுத்து நம்ம இந்த மாதிரி என்ன கேமுக்கோ இல்லை அனிமேக்கோ குவிஸ் பண்ணலாம், எந்த அனிமேஸ் கேம்ஸுக்கு வந்துட்டு நம்ம இந்த மாதிரி கொஸ்டின் ஆன்சர் மாதிரி கொண்டு போகலாங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. எத்தனை மைண்ட் கிராஃப்ட் ஃபேன்ஸ் இருக்கீங்களா, நம்ம எத்தனை மைண்ட் கிராஃப்ட் ஃபேன்ஸ் கூட சேர்ந்து விளாட்ணும் ஆர்எல்ஸ் உங்கள் வேர்ல்டுக்கு நான் ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம உங்கள் வேர்ல்டு நான் ரியாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம அதுக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ அதோட நீங்கள் மறக்காம பாருங்கள். அதில் என்ன சொல்லியிருப்பேன்னா, உங்களுக்கு உங்கள் வேர்ல்டை ரெக்கார்ட் பண்ண டைம் கிடச்சா அதை நீங்களே ரெக்கார்ட் பண்ணி அந்த வீடியோவை டிரைவ் லிங்காக மாற்றி நம்ம டிஸ்கார்ட் சேனலில் இருக்கிற எம்சி வேர்ல்டு அதில் போய் உங்கள் லிங்கை பேஸ்ட் பண்ணுங்க. நான் அதை டவுன்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் உங்கள் வேர்ல்டு ரியாக்ட் பண்ணுறேன். ஓகே, மறக்காமல் டிஸ்கார்ட் சொல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. என் கூட பேசணும்னு நினச்சா நீங்கள் என்கிட்ட பேசலாம். அப்புறம் நம்ம வந்துட்டு மீம் ரியாக்ஷன் என்ன பண்ணுவோம், மைண்ட் கிராஃப்ட்டுக்கும் சரி கேம்ஸுக்கும் சரி, நான் கீழே இன்ஸ்டாகிராம் ஐடியும் தரேன், அதையும் மறக்காம வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், பாய். முடிச்சுப்போம் அப்படியே.